29. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. நம்மளோட ஸ்ரீலங்கா பயணம் 2வது நாள். இன்றைக்கி காலையிலே 4 மணிக்கெலாம் நாங்கள் ரெடியாகி இப்போ நல்லூர் கண்டசாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். 4:30 மணிக்கு திறப்பாங்க. எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் அந்த ரோடு வரிசையிலே தானே இருக்குது. அதனால் ஒரு 4:15க்கு கிளம்பினோன்னா கரெக்டாக நடந்து மெதுவாக அங்கே போய் சேர்ந்துடலாம். இன்றைய உள்ள பயணத்துக்கு எல்லோரும் ரெடியாக நிறைய இடங்களுக்கு போகிறோம். வாங்க என் கூட வீட்டிலிருந்து வீச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆண்கள் சட்டை அணிந்து செல்லக்கூடாது. அவங்க 2 பேரும் அவங்க 6 பேக்கை காட்டுறதுக்கு ரொம்ப ஷாயாக இருக்காங்க. அதனால் நான் அவங்கள காட்டலை. இது வரைக்கும் தான் ஃபோட்டோ எல்லாம் எடுக்க முடியும், உள்ளுக்கு எடுக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நம்ம அவங்களோட ரூல்ஸை மதிக்கணும். அப்படியே நம்ம உள்ளுக்கு எடுத்தாலும் தட்டி விட்டுருவாங்க. அதனால் பார்த்துக்குங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உள்ளுக்கு பள்ளி அறை. அவரை எழுப்பி ஒரு ரவுண்ட் அடித்து கோயிலுக்குள்ளார, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு தீர்த்தம் குடிக்கணும். தீர்த்தம் குடிச்சிட்டோன்னு உள்ளுக்கு 5 மணிக்கு பூஜை ஸ்டார்ட்டு. வெரி நைஸ், நல்லா இருக்குது. அப்படி உடம்புலாம் செலுத்து போச்சு. பாருங்க, அந்த கோயில் கோபுரத்துக்கு நடுவில் கடிகாரம் வச்சுருக்காங்க. இதோடு 7:30 மணிக்கு திறப்பாங்க. 12 மணிக்கு சாத்துவாங்களாம். திரும்ப 2 மணிக்கு திறப்பாங்க. 6 மணிக்கு மூடிடுவாங்க. 5:30 விடிஞ்சு போச்சு பாருங்கள். கரெக்டாக 5:30 மணிக்கு அந்த பெல்லு அடிச்சிட்டோன்னே அவங்க சாத்திட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த கோல்ட் கலரில் அடிச்சிருக்காங்களா, அதுக்குள்ளே ஒவ்வொரு அந்த தூண் இருக்குல்ல, அந்த கண்ணாடி வெட்டி 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 வச்சுருக்காங்க. நடுவில் வந்து ஒரு அழகான குளம் இருக்குது. கண்டிப்பாக இதை டே டைமில் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். காலையில் அந்த பூஜைக்கு தான் 4:15க்கெலாம் வந்துடுங்க. 4:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 1 மணி நேரம் அங்கே இப்படி ஜிக்ஸாக்கில் போய் 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 அவங்க கூடயே நீங்கள் சாமிலாம் கும்பிட்டு நீங்கள் வரணும். ரொம்ப நல்லாயிருக்கு. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோன்னே அண்ணன் எங்களுக்கு காஃபி கலக்கி கொடுத்தாரு. அதை குடிச்சிட்டு நான் இன்றைக்கி எங்கெங்கே போகலாம் அப்படின்னு ஐட்டனரி போட்டுட்ருந்தேன். போட்டுட்ருக்கிறப்பயே 7 மணிக்கு எங்களுக்கு பசியார ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் ஒரு நாள் முன்னாடியே எங்களுக்கு என்ன மாதிரி பசியார வேணும்னு கேட்டுட்டாரு. நாங்கள் எல்லாருமே ஸ்ரீலங்காவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் வேணும்னு, முக்கியமாக எனக்கு ஆப்பம் வேணும்னு சொல்லியிருந்தேன். பிரபு திவாகர் புட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவர் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பசியார. வயிறார நாங்கள் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து எங்களோட அடுத்த பயணத்துக்கு கிளம்புறோம். இவர் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். யாருடா அந்த அண்ணன்னு நீங்களாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது இவர் தான். அடுத்து இவர் ரெக்கமெண்ட் பண்ணினது சுரேஷ் அண்ணன். இன்றைக்கி நம்மளோட டூர் கைட் எல்லா இடங்களும் சுற்றி காட்ட போகிறது இவர் தான். இவர் முன்னே ஜெர்மனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டார். இப்போ நம்ம முதல் இடமாக எங்கே வந்திருக்கிறோன்னா, யாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் சங்கிலியன் அவரோட உருவ சிலையை தான் இங்கே வச்சுருக்காங்க. 1617 முதல் 1621 வரை அவர் ஜஃப்னா ராஜ்யத்தை ஆட்சி செய்திருக்காரு. தமிழரின் சுதந்திரத்தை காப்பதற்காக போர்த்துகீசர்களுக்கு எதிராக போராடிய மாபெரும் வீரர் இவர். அவரது ஆட்சியின் சின்னங்கள் தான் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உருவ சிலை, இன்னும் அரண்மனை இடிபாடுகள், அப்புறம் யமுனா குளம் எல்லாமே இருக்குங்க. 1619 போர்த்துகீசர்கள் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டாலும் சங்கிலியன் இன்னும் தமிழர் மனதில் வீரச் சின்னமாக வாழ்ந்து வருகிறார். இதுதான் வந்து சங்கிலியன் தோப்பு. இது கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிற இடம். இங்கே முன்னே எல்லாமே அரண்மனை. ஃபுல்லாக இந்த ஏரியாவே சங்கிலியன் தோப்புன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக வந்து அரண்மனை. அதில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது அரண்மனை இருந்துச்சு அப்படின்றது இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அரண்மனை இருந்த தடயமே இல்லை அதை தவிர. இது யமுனா ஏரி. இதுவும் அரண்மனையோட ஒரு பகுதி. ஏன் இதுக்கு யமுனா ஏரின்னு வந்துச்சுன்னா, அங்கேருந்து யமுனாவோட தண்ணீரை எடுத்துகிட்டு வந்தது இங்கே ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த இடம் பேர் யமுனா ஏரி. நல்லா இருக்கே. 1818 கட்டியிருக்கிற சர்ச் பாருங்கள். பழைய சர்ச்சு. இது ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமாம், சண்டே. இந்த தென்னை மரக்கெல்லாம் பாருங்கள், நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன்.
சங்கிலி தோப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி தென்னை மரத்தை பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் சங்கிலியின் அரண்மனை முகப்பு நம்ம பார்க்கலாம். இன்று வரலாற்றின் உயிரோட்டமான சாட்சிங்க. ஆமாங்க, இது யாழ்ப்பாணத்தின் வரலாற்றை பேசும் இடம் சங்கிலியனோட அரண்மனை. கொஞ்சம் இந்த சுவர்கள், கதவுகள், இடிபாடுகள் மட்டுமே எஞ்சி இருக்கு. ஆனால் இந்த முகப்பை காணும்போது ஒரு காலத்தில் தமிழர் அரசின் வலிமையும் பெருமையும் நினைவுக்கு கொண்டு வருதுங்க. அங்கிருந்து அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, அரசரோட பார்த்தாச்சு, அரசரோட மினிஸ்டர் ஹவுஸ், அதாவது அமைச்சரின் மாளிகைக்கு வந்திருக்கோம். இந்த அமைச்சர் மாளிகையும் பார்த்திங்கன்னா சங்கிலியன் அரசன் ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. மன்னனின் அரண்மனைக்கு பக்கத்திலே இந்த அமைச்சர்கள் வீடு இருந்திருக்கு. இதுவே யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அரசியல் நிர்வாக மையம் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. போர்த்துகீசர் ஆட்சிக்கு பிறகு இந்த மாளிகை பெரும்பாலும் இடிக்கப்பட்டது. இன்று வரலாற்றின் இடிபாடுகள் அங்கங்கே மட்டுமே நீங்கள் கொஞ்சம் பார்க்க முடியுங்க. இருந்தாலும் இந்த கட்டிடத்தில் பயன்படுத்திய கற்கள், தூண்கள், வாயில்கள் இன்னும் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இந்த முகப்பின் அழகும் கட்டிடக்கலையும் பார்த்தா அந்த காலத்தில் தமிழர்கள் ராஜ கலைநயத்தை காட்டுதுங்க. இப்பயே இப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கோன்னு நம்மளால யூகிக்க முடியுதுங்க. வா வா வா. இங்கே பாருங்க, உடஞ்சிடுச்சு. இவ்வளோதான் பிரபு. சங்கிலியன் அரசர் கால கட்டிடக்கலையை பார்த்தீங்கன்னா திராவிடம் மற்றும் தமிழ் ராஜ்ய கலவை ரெண்டும் சேர்ந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பாறை மற்றும் செங்கல் பயன்பாடு பார்த்திங்கன்னா இந்த வலுவான கற்கள், செங்கல் சுவர்கள், சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டிருக்குங்க. இந்த எஞ்சி இருக்கிற கட்டிடக்கலையை பார்த்தாலே அதில் உள்ள அந்த பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய தூண்கள்லாம் பார்த்தாலே அந்த காலத்தில் எவ்வளவு அழகாக இருந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு நம்மளுக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, இந்த மன்னரின் ஆடம்பரத்தையும் அரச வலிமையையும் இந்த கட்டிடக்கலையிலே நம்மளுக்கு வலியுறுத்துகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்காம விட்டுறாதீங்க. நல்லா இருக்கு. முன்ன மன்னர் இங்கே குதிரையில் வருவாங்க, இப்படி சுரங்கப்பாதையிலேருந்து. ஆனால் அந்த சுரங்கப்பாதை எங்கன்னு தெரியல. அப்படி குச்சிருமா? ஐயா, தமிழில் தெரியுது என்ன மாதம், என்ன நட்சத்திரம் அப்படின்ட்டு. ஓ, கிணறு இருக்கு. இது பைப்பா? மந்திரி மனை கவர்ட். ஏ. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா சட்டைநாதர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே கூட்டம் ரொம்பவே குறைவாக இருக்கும். நிம்மதியாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாங்க. வாங்க. பழங்காலத்தில் கோயில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. சில்லு 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 சில்லுன்னு இருக்குது. வெளியே அவ்வளோ வெயில், ஆனால் இங்கே அவ்வளோ சில்லு சில்லுன்னு இருக்குது. இந்த இடத்தோட பேர் கல்வியன் காடு. எவ்வளோ அழகான பேர் பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்குறோன்னா ராஜபாதை. இந்த ரோடு பேர் ராஜபாதை. இது வட இலங்கையின் கல்வி வரலாற்றில் முக்கியமான இடங்க. யாழ்ப்பாண கல்லூரி 1823 அமெரிக்க மிஷனரி ஆரம்பித்தாங்க. 1872 வத்துக்கோட்டைக்கு மாற்றப்பட்டு யாழ்ப்பாண கல்லூரின்னு அழைச்சாங்க. இங்கே அரசியல், ஆன்மீக, சமூக தலைவர்கள் பலர் படிச்சிருக்காங்க. இதுதான் புகையிலை, இதுதான் இந்த பீடி, சிகரெட்டு, இதுதான் பயன்படுத்துவாங்களாம். எல்லாம் வரிசையாக காய வச்சுருக்காங்க பாருங்க. அதை நம்ம பார்த்துமே காய வச்சுருந்தாங்களே, அதோட இலை இதுதான். ஆண்டி, இது என்னது ஆண்டி? இங்கே இங்கே என்ன இருக்குது? வெங்காயம், புல்லு புல்லு புல், வெங்காயம். இப்போ நீங்கள் புல்லை வந்து க்ளீன் பண்ணுறீங்க. சின்ன சின்ன வெங்காயம். அவங்க புல்லெல்லாம்
ரிமூவ் பண்ணுறாங்க, சுத்தம் செய்கிறாங்க. கதலி வாழை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொழில்நுட்ப விளக்க பூங்கா யாழ்ப்பாணம். வாவ், பாருங்க எப்படி இருக்குன்னு. இவங்க 3 பேரும் இந்த கதலி வாழைப்பழத்தை தாரு எப்படி தூக்கிட்டு போகலான்ட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி அங்கே 3 பேர் நம்மளை பார்த்துட்டாங்க. ஓடி நிலாவரை கிணறு. நம்ம உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பழங்காலத்து கிணறு, அந்த காலத்தில் அடி பாகம் இல்லை அப்படின்ட்டு நினச்சோம். இது யாழ்ப்பாணத்தில் உள்ள நிலாவரை கிணறு மிகவும் புகழ்பெற்ற இயற்கை நீரூற்றுங்க. இதன் ஆழத்தை யாராலும் முழுவதுமாக அளவிட முடியாததுனால இது அடியில்லா கிணறு அப்படின்ட்டுன்னு அழைக்கப்படுகிறதுங்க. பழமையில் மக்கள் இதற்கு அடி இல்லை அப்படின்னு நம்பினாலும் சில வருடங்களுக்கு முன்னே விஞ்ஞானிகள் டைவர்கள் கூட சிறப்பு கருவிகள் ரோபோட் கேமராவை வச்சு இதுக்கு கீழே இறக்கியிருக்காங்க. ஆனால் கிணறு நேராக கீழே போகலைங்க, அது பூமிக்குள்ளே இருக்கும் இயற்கை நீர்வழிகளோடு இணைந்திருக்கிறது. அப்படின்னா உள்ளே நிறைய அந்த சீக்ரெட் தடல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பிரிஞ்சு போகுது. அதனால தான் அது முடிவில்லாதது போல இருக்குது. அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சேனலில் அது கனெக்ட் ஆகிறதுனால பாட்டம்லெஸ்ஸாக தெரியுது. அதோடு இன்று கூட இதில் உள்ள நீர் எப்போதும் தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதுனால விவசாயத்திற்கும் பயன்படுகிறது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ராமாயண கதையோடு தொடர்பு கொண்டு மக்கள் நம்பிக்கை இன்ன வரைக்கும் இருக்குங்க. அதாவது ராமர் படையினர் தாகம் தீர்க்க இதை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறதுங்க. எப்படி இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. புராண கதைகளும் அறிவியலும் சேர்ந்த மர்மம் இந்த நிலவரை கிணறுங்க. பார்க்கவே பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் அதை தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு டர்குவைஸ் கலரில் அப்படி இருக்குது. நல்லா தெரியுது எவ்வளோ ஓலமாக இருக்கும் அப்படின்ட்டு. நிலாவரை கிணறு கொங்க. வல்லைப்பாலம். இந்த இடம் பேர் பார்த்தீங்களா, வல்லைப்பாலம். 2 பக்கத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. மழை காலத்தில் தண்ணி இன்னும் அதிகமாக இருக்கும், உயரமாக இருக்கும். இப்போ வெயில் காலம்ல தண்ணி குறைஞ்சிருச்சா. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இளநீ வேணுமா, வேற மாதிரி இருக்கு. ஐபிஎஸ் இது பேர். அங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இப்போ அடுத்து நம்ம எங்கெங்கே போகிறோன்ட்டுன்னு அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடம் எல்லாம் இந்த பாருங்க. இங்கே போட்டில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆனால் வெளியேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் இன்னொரு பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கோம். அங்கே இந்த ஒரு மாமரம் இருக்குது. இது ஒட்டு இல்லை. இந்த ஒட்டு இல்லாத மரத்தில் 5 விதமான மாங்கனி காய்க்குமா. இன்ட்ரெஸ்டிங். நிறையா பூ பூத்துருக்கு. ஏதோ அங்கங்கே காய் இருக்குது தெரியுது.
கோயில் உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இதோட நம்மளோட காணொலியை முடிச்சுக்கோங்க. இதோட பட்டுவை நான் அடுத்த வாரம் போடுறேன். ஏன்னா நாங்கள் ஒரு நாளில் அவ்வளோ இடத்துக்கு போனோம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் என்னால் சுருக்கி போட முடியாதுங்க. நான் பிரித்து 2 பாகமாக தான் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த காணொலியில் பார்க்குறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.